ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ரியலி ஸ்பெஷல் ரீடிங் தான். பிகாஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி வந்துட்டு டுமாரோ இஸ் அ ப்ளூ மூன் டே. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து நிறைய நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். அண்ட் இனி வரக்கூடிய டேஸில் நிறைய நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் டுமாரோ கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் கிறிஸ்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிறிஸ்டல்ஸை கிளென்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரேயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு உங்களுடைய டெய்லி லைஃப்பில் வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்காக, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் விஷஸ்க்காக வந்து ஒதுக்குங்க. நாளைக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது டெஃபினட்டாக நடக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்கள் இன்டென்ஷனை வந்து வைங்க. அண்ட் கிளென்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ளூ மூன் அன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறதுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பைல் சூஸிங் நான் பண்ணலை. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நான் ஜென்ரல் தான் பண்ணுறேன், நார்மல். ஸோ எனக்கு ஆக்சுவலி பைல் சூஸிங் பண்ணணும்னு தான் நான் நினச்சேன். பட் எனக்கு அதுக்கான பெர்மிஷன் வரல, யூனிவர்ஸ் கிட்ட இருந்து இன்றைக்கி எனக்கு பைல் சூஸிங்க்கு வரல. ஸோ இட்ஸ் எ நார்மல். அண்ட் ஐ திங்க் இது வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ லுக் அட் த கார்டு. இந்த கார்டை பார்க்குறப்பவே உங்களுக்குள்ளே ஒரு ஹோப் இருக்கும், ரைட்? ஸோ இந்த கார்டை பார்த்து கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், உங்களோட விஷஸை சொல்லலாம். ஓகே, ஸோ பிலீவ் இன் தி இம்பாசிபிள். இதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, இனி வந்து திருப்பி கண்டினியூ ஆகாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷ்னலி கிவ் அப் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் அகெயின் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நடக்காது நினச்ச விஷயம் நடக்கும். ஓகே, சரி, ரெண்டு கார்டும் பாருங்களேன். இட்ஸ் அ வெரி வெரி நியூ பிகினிங். ஆக்சுவலி இட்ஸ் அ ரியலி குட் நியூஸ் தான். உங்களுக்கான ஒரு புது ஜேர்னி ஆக்சுவலி வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை தேடி போக போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நியூ அட்வென்ச்சர்ஸ், நியூ லைஃப், நியூ பீப்புள் எல்லாமே புதுசாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளால் ஒரு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க அவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கும். பட் ஸ்டில் அத்தனை ஹார்ட் ஒர்க், அத்தனை போராட்டங்களை தாண்டி இன்னுமே நீங்கள் ரீச் ஆகியிருக்க மாட்டீங்க. பட் நவ் யூ ஆர் ஃப்ரீ. ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் ஃப்ரீ. உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் எதுவுமே வந்து இல்லை. எந்தெந்த விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய நிறைய புது புது எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. புது அனுபவங்கள் இருக்கும், புது பீப்புள் வருவாங்க, அவங்க கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ நியூ எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும். அண்ட் எது உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ஃப்யூச்சருக்கு தேவையோ அந்த விஷயம் மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இனிமேல். ஸோ நீங்கள் வந்து நியூ லைஃப் வருது. ஸோ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் க்ரோத், இதை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? உங்கள் ஃப்யூச்சருக்கு என்னென்ன தேவை? லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் முக்கியம், விஸ்டம் முக்கியம், அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கான ப்ரீஷியஸ் திங் அது முக்கியம். லைக் மைண்டட் பீப்புள், உங்களை சப்போர்ட் பண்ணுற பீப்புள், இது மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்கள் லைஃப்பில் எது எது வந்து ஃப்யூச்சருக்கு தேவை இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அப்படியே பாஸ்ட்லேயே விட்டுட்டு வந்துடுங்க. ஓகே? ஏன்னா அதெல்லாம் இனி தேவையில்லை. ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஃப்ரெஷ் ஸ்டார்ட், நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு அந்த பழைய பேகேஜஸ் வேண்டாம். அது ஒரு பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராமிசஸ்,
இல்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃப்யூச்சருக்கு அது தேவையில்லை, ஒரு பாரமாக இருக்குன்னா எடுத்துட்டு போக வேண்டாம். ஜஸ்ட் அங்கே வச்சிருங்க, பாஸ்ட்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ அந்த பேகேஜஸை சுமக்க வேண்டாம். ஏன் பேகேஜஸை சுமக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் வந்து லைஃப்பில் இனி நியூ எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ மூன் பார்க்குறப்போ நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது வரக்கூடிய அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து நீங்கள் உங்கள் மெமரிஸில் அழகாக கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த பேகேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது, அது ஒரு பிளாக்கேஜ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ தேவையான விஷயங்கள் மட்டும் ஃப்யூச்சருக்கு எடுத்துகிட்டு போங்க. த லெஸ் த பெட்டர். ஓகே, அண்ட் ஃப்யூச்சர் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. லுக் அட் த கார்டு, ஃபூல் அண்ட் வீல் கார்டு உங்களோட கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ஃப்யூச்சரை வந்து கொண்டு போகிறீங்க, உங்களோட விஷஸ் யார் யார் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸுமே வந்துட்டு தேவைப்படுது. ஓகேவா? உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் விஸ்டம் இதை வச்சு தான் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்கள் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் எடுக்கிறப்போ ஒரு டெசிஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு கமிட்மெண்ட்ஸ் எதுவாக இருக்கட்டும், ப்ராமிசஸாக இருக்கட்டும், பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வைஸ்லி யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு பார்க்குறப்பவே. நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து நியூவாக போகிறீங்கல்ல, நியூ லைஃப்பில் நிறைய நியூவான விஷயங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னசென்ட்டாக தான் போவீங்க பிகினிங்கில். ஓகேங்களா? ஸோ பயப்பட வேண்டாம். அந்த நியூ லைஃப்பில் போகிறப்போ பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி சேஞ்ச் ஆகிறப்போ வந்துட்டு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் லைஃப் உங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டு அன்டில் அந்த ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் கோ வித் த ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் சிஸ்டம், இது வரைக்கும் யார் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இவ்வளோ வருஷமாக ஒரே செட் ஆஃப் பீப்புள், ஒரே மைண்ட், ஒரே பர்சன்ஸை வந்து நீங்கள் அவங்கள சரௌண்ட் பண்ணியே அவங்கள பார்த்துக்கிட்டே அவங்களோடே இருந்து வளர்ந்து வந்தீங்க அப்படின்னாலும் அது பிரேக் ஆகும். ஓகேங்களா? உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஜேர்னியில் ஒரு சில பேர் தனியாக தான் போவீங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு புதுசான ஒரு பாசிபிலிட்டிஸ், புதுசான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றப்போ ஜஸ்ட் அக்செப்ட் இட். ஃப்ரீடம், உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்குது, ரொம்ப நாளாக கேட்ட ஃப்ரீடம் கிடைக்குதுங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அந்த குட் லக், எஸ் இட்ஸ் கம்மிங். இந்த கார்டை பார்க்குறப்போ பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரீடம், இந்த பர்சன் எப்படி நிற்கிறாங்க, அவங்களுக்கான எல்லா தடங்களும் ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி தான் உங்களுக்குமே எல்லாமே பேலன்ஸ் ஆகும். கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பர்டன் எல்லாம் எவ்ரிதிங் ரிலீஸ். ஒரு மென்டல் பீஸ், எமோஷனல் பீஸ் ஆல்சோ கிடைக்குது. அண்ட் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை வாங்க முடியும் உங்களால். ஒரு பொருள் இல்லை ஏதோ ஒரு விஷயம் மேலே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது வாங்க முடியும். அண்ட் அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களோட தாட் அண்ட் இன்டென்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து நிறைய சாதிப்பீங்க. ஆசைகள் நிறைய இருக்கு, பேஷன்ஸ் இருக்கு, எஸ் அதெல்லாம் சாதிப்பீங்க. நீங்களா தான் சாதிப்பீங்க. அது அத்தனையுமே உங்களோட எஃபோர்ட் 100% இருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஸ்லோவாக. அண்ட் ஒரு சில பேர் வந்து இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. மேபி கொஞ்சம் பிகினிங்கில் உங்களுக்கு ஹார்டஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் வெளியே வந்துடுவீங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற டாக்ஸிக் எல்லாம் விலகும். ஓகேங்களா? நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அதிலிருந்து. அண்ட் அப்ராட் ட்ராவலிங், அப்ராட் இதுக்காக போராடிட்டு இருக்கீங்கன்னா எஸ் அதுக்கு கிடைக்கிறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீடம்ங்கிறது 100% இருக்கும்.
ஓகேங்களா. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்துட்டு ஒரு சில பேருக்கு அப்ராடில் வாழ்கிறதுக்கு நல்ல நல்ல சான்சஸ் இருக்கு. சி, உங்களோட விஷஸாக இருக்கட்டும், மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும். எதிர்கால பார்வையில தான் இருக்கணும் அதிகமாக. ஓகேங்களா. சி, ஒன்று மட்டும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, கில்ட்டி கான்ஷியஸ் வேண்டாம், ரிக்ரெட் வேண்டாம். நிறைய வந்து உங்களை நீங்களே வந்து குழப்பிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இவ்வளோ நாளா. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது எல்லாமே வந்து இனி வேண்டாம். ஆனால் ஸ்லோலி அதுவும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். சி, இந்த கார்டை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது இல்லை. ஸோ ஆக்ஷன்ஸ் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்கள் ஃபியூச்சர் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ கொஞ்சம் எடுத்து வைங்க. ஓகேங்களா. See this card. I think லாஸ்ட் 2 ரீடிங்கில் ஆல்சோ இந்த கார்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வை, பட் ஆனால் இந்த கார்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே இருக்கு இப்போ ரீசெண்ட்லி. இல்லை, நானுமே வந்து உங்களுக்கு யூடியூப் ரீடிங்கில் இந்த கார்டை நான் ஸ்ட்ராங்காக நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக இந்த கார்டு உங்கள் ரீடிங்கில் வருது அப்படின்னாவே கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஃபேமிலி விஷயத்துக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்கள் ஃபேமிலி விஷயம்ல வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை. ஒரு விஷயத்த சால்வ் பண்ணிட்டு அடுத்தது கான்சென்ட்ரேட் பண்ணால் மறுபடியும் எதை சால்வ் பண்ணீங்களோ அதே விஷயம் திருப்பி 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 வருது. ஒரு பேட்டர்ன், அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ஒரு பேட்டர்னில் வந்துக்கிட்டே இருக்கு திருப்பி. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு எண்ட் கார்டு வைக்கணும். ஓகேங்களா. பட் ஓகே, ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகும், கவலைப்பட வேண்டாம். பட் அட் த சேம் டைம் உங்களோட டெசிஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே. பட் சி, ஃபைனலி வாட் எவர் இட் இஸ், ஃபேமிலி அழகாக இருக்கும், உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஹாப்பினஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா. ரிலேஷன்ஷிப் விஷயமா வந்துட்டு இப்போ கரண்ட்லி ஒரு சில சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ் பண்ணீங்கன்னாலுமே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலி வந்து வரும். ஸோ பொறுமையாக இருக்கீங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. அந்த பொறுமைக்கான பலன் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான எஃபோர்ட், உங்களுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டீங்க, பட் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்கலாம். பட் ஃபியூச்சரில் ரொம்ப ரொம்ப அழகாக கிடைக்குதுங்க. ஓகே. ஸோ மூன் கார்டு பார்ப்போம். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நியூ பிகினிங் சொன்னேன்ல, அது வந்து உங்களுக்கான அந்த ஒரு இப்போ நீங்கள் இருக்கிற ஃபேமிலியாக இருக்கட்டும், சரௌண்டிங்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஹாப்பினஸை கொடுக்கல. ஸோ அந்த நியூ பிகினிங்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு ஃபேமிலி அமையும். ஒன்லி ஹாப்பினஸ். ஓகேங்களா. எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா பேர்டன் விலகுதுங்க, அதுவே ரொம்ப நல்ல விஷயம். ரைட். யூ ஆர் வெரி க்ளோஸ் டு அச்சீவிங் யுவர் கோல். the answer you need or coming. எந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக சரி, பர்சனலும் சரி, ஏதோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், கிடைக்கும். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட், ஒரு ஆன்சர் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ஆன்சர் கிடைக்கும். இது ரிலேஷன்ஷிப் வைஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட கெரியர் வைஸில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஆனால் ரிசல்ட் கிடைக்கலன்னு கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜில் கூட இருக்கலாம். பட் கிவ் அப் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். கான்ஃபிடென்ஸ் இஸ் அ கீ டு சக்ஸஸ். எஸ், ஸோ பி கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகேங்களா. ஸோ லுக் அட் த லைன் எனர்ஜி, அதுதான் தேவை இப்போ. ஓகே. ஸோ லைன் எனர்ஜி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளார கொண்டு வாங்க. ஸோ ஐ திங்க் கார்ட்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு. எனக்கு எல்லாமே பாசிட்டிவ். சி, இந்த கார்டு வந்துட்டு ஒரு நெகட்டிவ்மே கிடையாது. எவ்ரிதிங் பாசிட்டிவ் தான். நீங்கள் கேட்ட என்னென்னலாம் வேணும்னு கேட்குறீங்களோ அது அத்தனையுமே வந்துட்டு இன்னைக்கு இந்த மெசேஜில் கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சர் கெரியர் ரிலேட்டடாகவும் பாசிட்டிவாக தான் வருது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஹெல்த் விஷயமும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ப்ராப்பரான ரெஸ்ட் இருந்துட்டாவே உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸோ ஸ்லீப் மட்டும் பார்த்துக்கோங்க.
ஓகே, ஸோ பிலீவ் இன் தி இம்பாசிபிள். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஸோ ஏஞ்சல் கார்ட்ஸ் பார்ப்போம். டேக் ஆக்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் சைடில் இருந்துமே கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். லிமிட்டிங் பிலீவ்ஸ். உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், டெசிஷன் மேக்கிங் எடுக்கிற பவர் இருக்குது. நல்ல ஒரு லாங் ட்ராவல், ஒரு அப்ராடு போகலாம், இல்லை புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், புது வீட்டுக்கு போகலாம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷனில் கான்ஃபிடென்ட் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸே வேண்டாம், டவுட்டே வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் ஸ்டெப் எடுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. நாட் த ரைட் டைம். ஓகே, ரெக்கவரி. ஓகே, ஸோ மென்டல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாட் த ரைட் டைம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி உங்க லைஃப்ல இருக்கிற நிறைய விஷயங்களை கிளென்சிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? தேவையில்லாத பீப்புள், தேவையில்லாத விஷயங்கள் உங்க லைஃப்லயும் இருக்கு, உங்க மைண்டுக்குள்ளரையுமே இருக்கு. நிறைய அன்வான்ட் திங்ஸ் வச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுங்க. ஒன்ஸ் நீங்க ப்ராப்பரா பாசிட்டிவா ரெக்கவர் ஆகிட்டீங்க அப்படின்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும். இன் தி நியர் ஃபியூச்சர், எஸ். ஓகே, ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு வெரி வெரி சூன் வந்து உங்களுக்கு நடந்துரும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான இந்த நெகட்டிவான விஷயங்களை ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தென் எவ்ரி திங் வந்துட்டு நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். இன்னைக்கு ரீடிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு பைல் சூஸிங் தான் பண்ணணும்னு எடுத்தேன், பட் ஆனால் வந்து எனக்கு யூனிவர்ஸ் பெர்மிஷன் தரல. ஐ டோன்ட் நோ வை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பைல் சூஸிங் பண்ணுறேன் வேற ஒரு ரீடிங்க்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.